தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 20 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், விவரங்கள். வணக்கம். கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி ஒரு குழந்தை உட்பட 20 பேர் படுகாயம். கோவையிலிருந்து தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று இரவு பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆம்னி பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முப்பன் விளக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையில் நின்று கொண்டிருந்த சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்னி பேருந்து முகப்பு பகுதி முழுவதும் சிதிலடைந்து சேதமடைந்தது. இதில் ஆம்னி டிரைவர் உடுமலைப்பேட்டை சேர்ந்த சாவணன் உட்பட 8 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 20 பேர் படுகாயம் அடைந்தனர். காயமடைந்த ஆம்னி பேருந்து டிரைவர் பேருந்து முன் பகுதியில் சிக்கிய வெளிவர முடியாமல் சிக்கி தவித்தார். விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று சிக்கி தவித்த டிரைவரை மீட்டனர். மேலும் படுகாயடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலை சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்து சீர் செய்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகின்றனர். குறிப்பிடத்தக்க விஷயம். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.